எடுத்த உடனே செய்தித்தாள்கள் வந்து ஒரு வருத்தமான செய்தி. ஒரிசாவில் புயல் வந்து தாக்கி கரையை கடந்தது, கிட்டத்தட்ட 7 பேர் வந்து பலியாகியிருக்காங்க. இன்னொரு வருந்தத்தக்க செய்தி என்றால், அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு மெழுகுவர்த்தி போன்ற அத்தியாவசிய விலைகள் உயர்கின்றன. இது எந்த அளவுக்கு அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரிசா மாநிலம் வந்து இந்த புயல் தாக்குறது வந்து இப்போ இல்லை, அது எப்பவும் இந்தியாவினுடைய ஒரு மோசமான நிலை அங்கே ஏற்படுறது வழக்கமாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. 1960களுக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கம் நடந்தது. இதை பற்றி அரசாங்கம் என்பது இந்த மாதிரியான நேஷனல் டிசாஸ்டர், அதாவது தேசிய பேரிடர் நடக்கக்கூடிய சம்பவங்களை அரசு வந்து உன்னிப்பாக முதலிலே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, இப்படியான நிலை ஏற்படும் போதுதான் அந்த வேலை செய்யறாங்க. இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல பாருங்க, மழை பெஞ்ச பிறகு தண்ணி வந்த பிறகுதான் தூர்வாரும் பணிகள் நடக்கிறது. நடவடிக்கை எதுவுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் எவிக்டட் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை பண்ணிருக்காங்க. ஆனாலும் இவ்வளவு பெரிய பேரழிவுல 7 பேர் தான் செத்துருக்காங்க போது கொஞ்சம் மனசு கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் இதற்கான ஒரு அடிப்படை பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ராணுவம் போன்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நாமும் மிகவும் எண்ணுகிறோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்களுடைய துயரத்திலும் பங்கு கொள்வதாகவும் அச்சில் வந்த நிகழ்ச்சி நம்முடைய கருத்து. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த மெழுகுவர்த்தி கூட கிடைக்கவில்லை, அது கிடைக்கிறதும் அதிகமான விலைக்கு விற்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இந்த பேரிடர் ஏற்படுகிற சூழ்நிலையில எல்லாம் இது போன்ற செய்திகள் அடிக்கடி வருது. இப்போ அந்த உத்தரகாண்ட் வெள்ளத்தின் போது ஒரு பரோட்டாவின் விலை 300 ரூபா 400 ரூபா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டின் விலை வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு. இங்க தானே புயல் தாக்கின நேரத்திலையும் இதே மாதிரி சூழ்நிலையை நம்ம கடலூர்ல பார்த்தோம். ஒரு கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு ஏதாவது ஒரு கடையில உணவுப் பொருட்கள் விற்கப்பட்டால் மொத்த மக்களும் அங்கே போய் குழுமியதையும், அதை வைத்துக்கொண்டு அந்த கடையில வந்து விலையை வந்து அதிகப்படியாக நிர்ணயித்ததையும் பார்க்கலாம். இப்போ என்னன்னா, இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், மனித மாண்பு என்பது எங்க போச்சுது? அதுதான் இப்ப மக்கள் என்னவா மாறிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு மனித மாண்புன்னு சொல்றேன். இப்போ ஒரு சம்பவங்கள் நடக்குது, ஆக்சிடென்ட் ஆன உடனே நகைகளை திருடுறது சகஜமா நடந்து போச்சு. உத்தரகாண்ட்ல முதல்ல அதான் நடந்தது. இவர் சோழர் சொன்ன மாதிரி எவ்வளவு எப்படி மனம் இருக்கிறதா, அது கல் இருக்கிற மனமா இதயமா அது கல்களால் செய்யப்பட்டதா என்பது சந்தேகமா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு பதவிட்டு இருக்கும் போது கூட அந்த நகையை திருட போகக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மெழுகுவர்த்தியினுடைய விலையேற்றம். இதெல்லாம் பெர்சனல் விஷயம், இதெல்லாம் சுய கட்டுப்பாடு, அறம் சார்ந்த ஒரு விஷயமா இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா அரசு வந்து இதெல்லாம் பெரிய அளவுல கண்காணிக்க முடியாது. அரசு வந்து ஒரு பேரிடர் ஏற்பட்டோன்னா மக்களை மீட்கிற நடவடிக்கைகள், உள்கட்டமைப்பை சரி பண்ற நடவடிக்கைகள் தான் ஈடுபட முடியுமே தவிர அந்த நிர்வாகத்தான் செய்ய முடியும். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து திருந்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பேரிடர் ஏற்படுகிற நேரத்துல எங்கிருந்தாவது ஒரு சின்ன உதவியாவது கிடைத்து விடாதா என்று பாதிக்கப்பட்டவர்கள் ஏங்கி நிக்கிற நேரத்துல அவன்கிட்ட இருந்து பணம் புடுங்குவது, மனசாட்சியை கொண்டு விட்டு மனிதநேயத்தை கொண்டு விட்டு பணத்தை மட்டுமே குறிவைக்கிற ஒரு மோசமான சூழ்நிலைக்கு மனித குலம் போய்கொண்டிருக்கிறது என்று அச்சமாக இருக்கிறது. மனிதாபிமானம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற இந்த விஷயத்துல. இன்னொரு செய்தி, வழக்கமாக வந்து நம்ம அரசு மருத்துவமனைகளில் இந்த வசதிகள்லாம் வந்து செய்து தரப்படவில்லை, நோயாளிகள் படும் அவதிக்குள்ளாகிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நேற்று ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் ஒரு ராத்திகா என்ற இளம் பெண் வந்து கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சையாக போயிருக்காங்க. அது போகும்பொழுது அவங்க வந்து சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து திறக்க முடியாமல் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டாக்டர்களை போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி உயிர் இருந்திருக்காங்க. இப்ப எந்த அளவுக்கு அரசு மருத்துவமனை அலட்சியமா இருக்கிறது இந்த விஷயத்துல? இது வந்து இந்த செய்தி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு நிலைகளில் மருத்துவமனைகளிலும் இதே அவல நிலை நடக்கிறது. உதாரணத்துக்கு சொன்னால் சென்னை ராஜீவ் காந்தியினுடைய மருத்துவமனையிலும் இது உயர் மருத்துவமனையிலும் இதே சூழ்நிலை தான் நடக்கிறது. ஆனா அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, உலகத்திலே அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலும் இல்லாத வசதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தான் இருக்கு. சாதாரணமா பாருங்க, தானா அப்படின்னு போட்டு ஒரு மருந்து விட அள்ளி கொடுப்பாங்க உடம்பு சரியில்லைன்னா. அது வந்து நமக்கு கிராமங்களில் சொல்லுவாங்க தர்ம ஆஸ்பத்திரியில கொடுத்துன்னு சொல்லி. அது ஒரு விட்டமினுடைய மருந்து, ஒரு மாத்திரையுடைய வெளியே போய் வாங்கினீங்கன்னா ஃபைசர் கம்பெனில 15 ரூபா. அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஆனாலும் நம்முடைய மக்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. அதுல ஒண்ணாவது. ரெண்டாவது,
அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் டிசேபிள்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த பொது மருத்துவமனையை அணுகிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர், துணை மருத்துவர், செவிலியர்கள் யாருமே இவங்க வந்து ஒரு அக்கறை எடுக்கிறதே இல்லை. இதனால பல உயிர்கள் காவு கொடுக்கப்படுகிறது. இது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. நானும் பல முறை இதுல அங்கெல்லாம் போய் பார்த்திருக்கேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். அது சம்பவம் தான் ராஜபாளையத்தில் நடந்தக்கூடிய. நீங்க சொன்னோம், பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்திருக்கிறார். அவருக்கு வந்து உடனே ஆக்சிஜன் இருந்து கொடுக்கணும், முக்கியமாக வந்து வலி நிவாரணி இருக்க கொடுக்கணும், அவரை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு இது இல்லைன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப போரா இருக்கு. அதற்கு காரணம் அரசாங்கத்தை பத்தியும் மக்கள் விழிப்புணர்வுகளை பத்தி அவங்க எதுவுமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இங்க டிஸ்கஸ் பண்ணோம். எங்களை வந்து கிராமப்புறத்துல கொண்டு மருத்துவர்களாக பணி செய்யக்கூடாதுங்கிறதுக்கே ஒரு போராட்டம் நடக்குது. எவ்வளவு போராடுறாங்க. இந்த அரசு கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் தனியா வந்து டியூஷன் சென்டர் நடத்துற மாதிரி இந்த அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் தனியார் நிறுவனங்களில், மருத்துவமனைகளில் விசிட்டரா இது போறாங்க. ஏன்னா அப்பப்போ போய் போறது, நீங்க சொல்ற மாதிரி கிளினிக் வச்சு நடத்துறது அப்படிங்கிறது, இதெல்லாம் முறைப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்ல. இதெல்லாம் நடக்குதுங்கிறது அரசினுடைய மேல்மட்டத்திற்கு தகவல் தெரியத்தான் செய்யும். ஆனா நடவடிக்கை இல்லை. பணியில் இல்லாத நிறைய மருத்துவமனைகள் இருக்கிறது. பணியின் போது பணியில் இல்லாமல் நோயாளி வந்திருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அங்க ஒரு நர்ஸை வந்து ஊசி போடும், நர்ஸை மாத்திரை கொடுக்கும். இந்த அவலம்லாம் இருக்கு. இப்ப நர்ஸுக்கு வந்து மருத்துவம் தெரியுமா, நோயாளி என்ன நோயின்னு தெரியுமா? அது பொதுவான ஒரு மைண்ட் செட்ல இருந்து டாக்டர் கொடுக்கறத பார்த்து அனுபவத்தின் அடிப்படையில இவர் இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் கொடுத்தாருன்னு சொல்லி தூக்கி கொடுக்கும். அது எந்த நோய்க்கு அவர் வந்திருக்கிறாருங்கிறது மருத்துவருக்கு தான் தெரியும். அப்போ இதனால் எவ்வளவோ உயிர்கள் வந்து இறந்திருக்கு. அதே மாதிரி முறையான கருவிகள் இல்லாமல், இப்ப தலைமை மருத்துவமனையிலேயே முறையான மருத்துவ கருவிகள் இல்லாத சூழ்நிலை எல்லாம் பாக்குறப்ப கிராமத்துல வந்து கேட்கவே வேண்டாம். இது இன்னொன்னு தோழர் சொன்ன மாதிரி மருத்துவர்களுக்கு வந்து அந்த ஒரு அறமே இல்லாம போச்சு. நான் கிராமத்துல போய் பணியாற்ற மாட்டேன்னு சொல்லக்கூடிய போராட்டம் செய்யறாங்க. அப்ப அவங்கள மக்கள் இல்லையா கிராமத்துலதான் மக்கள், அவங்களுக்கு தான் போய் சேரணும் இந்த வாய்ப்புகள். மருத்துவ சேவை என்பது மாறி போய் மக்கள் சேவையே மகேசன் சேவை. அதுவும் வந்து ஒரு வந்து பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி இருக்கும்போது அவரை காப்பாத்தி விட்டா அதன் கிடைக்கக்கூடிய அறமும் தர்மமும் உலகத்துல எந்த தொழிலும் இல்லாத சிறப்பும் மருத்துவத்துக்கு தான் இருக்கு. இல்ல நகரத்துல வாய்ப்புகள் அதிகம். ஒரு மருத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நகரத்துல இருக்கிறவங்க எப்படியும் அடைஞ்சிருவாங்க அந்த மருத்துவத்தை. ஆனால் கிராமப்புறம் அப்படி இல்லை. அரசு தான் கவனம் செலுத்தி ஆகணும். அரசு தான் வந்து அதை செஞ்சு ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தனியார் மருத்துவமனைகள் அங்க போய் மருத்துவமனை திறக்கவும் முடியாது, வசதியும் இருக்காது. அப்படி திறந்தாலும் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவர்கள் வந்து மருத்துவம் பெறுவதற்கான வசதி அவங்கள்ட்ட கிடையாது. அப்ப இத அரசு மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு சேவை இது. அதனால இது ரொம்ப கவனமா செய்யணும். மற்ற துறையில் அலட்சியம் என்றால் அது உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா மருத்துவமனையில் இருக்கிற அலட்சியம் உயிரை கொடுக்கிற விஷயம். அடுத்த